ஆர்சிபி பாத்தீங்கன்னா மத்த ஐபிஎல் டீம்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நினைக்கிறேன் ஃபாலோ பண்ண மட்டும் விடுங்க. நேத்து நடந்த ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸான புவனேஸ்வர் குமார் அண்ட் அசில் விட்டு அவனை இவனுக்கு ரெண்டே பேர் பயங்கரமான ஒரு ஸ்பெல்லிங் பவுலிங் போட்டு 3வது ஓவர்லயே 8 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து 16வது ஓவர்ல 75 ரன்னுக்கு மொத்தமா அவுட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சம்பவத்தினால பாத்தீங்கன்னா பூவி பாத்தீங்கன்னா பர்பிள் கப் வாங்கியிருக்காரு. அப்படியே பேட்டிங் உடைய சேசிங் சைடு பாத்தீங்கன்னா சும்மாவே ஸ்வைட் அடிப்பாங்க. இதனால இவ்வளவு கம்மியான ரன்ஸ் ரொம்ப நேரம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே மேட்ச அடிச்சு முடிச்சுட்டு மட்டும் இல்லாம விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்ல 23 ரன் அடிச்சிருப்பாரு. இதனால விராட் கோலி பாத்தீங்கன்னா ஐபிஎல் 9000 ரன்ஸ் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயரா என் தலைவன் விராட் கோலி ஒரு ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டான். இவனுக்கு சும்மாவே சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. இதுல வேற இவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஒரு ஃபார்முல வேற இருக்கானுங்க. இதனால இவனுக்கு பிளே ஆஃப்ல மட்டும் வந்துட்டானு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கேப்டன் முடிஞ்சிருச்சு. போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதை திருப்பி இந்த வருஷமும் நடக்கும். சரி ஓகே, உங்களுக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்க சொல்றீங்களோ உங்களுக்கு காமன் ரெண்டு கொடுங்க ப்ரோ. ஆர்சிபி வருஷம் கப் அடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாரோ சொல்றீங்களோ